முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னான். புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல். அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே. அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே. அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே. அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் சங்கம் குருவாக மொழியானவன். இடைச்சங்கம் கவி பாட புகழானவன். முதல் சங்கம் குருவாக மொழியானவன். இடைச்சங்கம் கவி பாட புகழானவன். கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன். கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன். கடல் கொண்டும் அழியாத தமிழானவன். கடல் கொண்டும் அழியாத தமிழானவன். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னான். பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. மயிலாக நான் மாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும். வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும். வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும்.
குயிலாக நான் மாற வேண்டும், குயிலாக நான் மாற வேண்டும். முத்து குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும், குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும். நீதிமன்றத்துக்கு வந்தது, நீதிமன்ற முன்னாடி கொண்டத தீர்ப்பு எழுதினார். இவ்வளவு தவறுகளுக்கு காரணம் நீ குடித்த மதுதான் அப்படின்னு எழுதினார். நன்றி எழுதுமா, ஊர்ல எல்லாம் நான் தான் காரணமா, நீங்க ஒரு ஆள் தான் கரெக்டா சொன்னீங்க, மதுதான் காரணம்ன்றத. நம்ம இவன் தானே அது போட்டுட்டு தப்பு பண்ணான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மனமாற்றம் அவருக்குள்ள வந்தாதான் அது மாறும். அது கஷ்டம் சார். மனமாற்றம் சட்டத்தில் கையில் எடுத்தால் தான் அது சாத்தியமாகும். சில நேரங்களில் சட்டத்துக்கு தான் வலிமை அதிகம், மனமாற்றத்துக்கு ரொம்ப குறைவு. காலங்காலமாக இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனை அவனே மாறும். அதான் நான் ஒரு உதாரணம் உருவமாக சொல்ல செய்தி தான் என் பதிவு பண்ணுறேன். உண்மையிலே அது நடக்கலாம். ஒரு தந்தை அளவு பேர் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ராத்திரி 11 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு போவான். ஏன்னா அவன் நான் அப்படிதான் சொன்னேன், நீ போ, உன்னுடைய 7ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறோம், ஏதோ ஒரு வகுப்பில் படிக்கிறோம், உன் மகள் முடிச்சு வச்சுருப்பான். அந்த தூங்குற அந்த மகளுடைய முகத்தை பாரு, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தில் அந்த குழந்தை தூங்குவார். ஏன் தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டாரு, என்னை நிச்சயமா படிக்க வைப்பார். அப்புறம் முட்டாவை பார்ப்பேன், கடலை பார்ப்பேன், தெருவி என்ற முறை கட்டாத முறையை பார்ப்பேன். இந்த ஆள் கூட வேணாம், அந்த துண்டுகளை பார்த்து பார்ப்பான், இந்த பொருளை வேணாம், அந்த எடுக்குவோம். இந்த ஆள் கூட அந்த தப்பா போயிடுச்சு, அடுத்த பழனியாக போயிடுப்பாங்க. கிட்ட படி இருக்கும்போது அந்த மாதிரி ஐடியா வராமல் இருக்குது. பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறான், தரிச்சு போட்டுக்கிறாங்க. ஐயோ நீ நான் போனா 7 மணி 3 மணி 7-8 மணி நேரம் ஆகும், 3 மணி கொடாய் தேடி தான் வருவேன், நீ இங்கே உட்காருன்னு சொல்லி அந்த நேரத்தில் உட்கார உள்ள போகுது சார். நம்ம ஆளுங்க நீங்கள் உள்ள துணி எடுத்து போனாலும் நீங்கள் சந்தோஷம் பார்த்துக்கிறேன். அங்கெல்லாம் உடனே வேலையாக என்ன காலில் விழுந்தா அதே தொழிலாக போகிறேன், காலில் விழுந்தா பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாம் எவ்வளோ வேலை அம்மா போச்சு சார், புடவை எடுத்து போச்சு, நம்ம பிடிக்கிற புடவை எடுத்து ஒரு அழகு 500 புடவை இருக்குது சார் கேட்குறேன். அதை எழுதி எடுத்து 500 பேர் வந்துடும். வந்தது ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேலை இல்லையா? அவன் கேட்பாங்க சார், 100 ரூபாய் சார், வேலை இல்லாமல் நீ எடுப்பா போகிறேன்னு நினைச்சோம். அதனால் அவன் நம்மளே பார்த்து சிரிச்சிருப்பான். இன்னும் எப்படிதான் காலம் போகிறேன்னு இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப்பில் நிறைய பாடங்கள் கிடைக்கும். இந்த அம்மா 7 மணி நேரம் சுற்றிட்டு புதுசாக ஞாபகம் வந்துருக்கு சார். ஐயோ அந்த ஆள் ரொம்ப நேரம் உட்கார வச்சுருந்தேன், டீ குடிச்சாங்க, தண்ணி குடிச்சாங்க, மோர் குடிச்சாங்க, ஒன்று தெரியல, எனக்கு ஓடையாது. ஆகட்டும், பக்கத்தில் செக்யூரிட்டி நிற்கிறோம். செக்யூரிட்டி சார், ப்ளூ கலர் சட்டை போட்டு கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கே இருக்கணும், அடியே எனக்கு எல்லாம் பாடணும். அவன் தான் செக்யூரிட்டியை நிற்கிறான். அந்த மாதிரி கேட்டு நீங்கள் ஏன் செக்யூரிட்டியை நிற்கிறேன்னு உட்கார வச்சுட்டு போனதில்லை. அந்த நாள் ஒரு மாதிரியாக எனக்கே இருந்து செக்யூரிட்டி மாதிரியாக அந்த அவன் கூட அவன் பொறுப்பாட்டு மாப்பிள்ளை போனாங்க, ஊட்டி பார்க்கணும் இல்லையா, என்ன பண்ணுறது கடவுளே நினைச்சேன். சரி அந்த ஊட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் கேட்டேன், 8 மணி நேரம்மா, 7 மணி நேரம் போயிட்டு நீங்கள் 7-8 மணி நேரம் ஆகும் சொல்லலை. அதனால் நான் ஒத்துக்கிறேன், 7 மணி நேரம் உங்களுக்கு 1 நேரம் தான் 400 ரூபா கொடுக்குறேன்னு. அந்த அம்மா ஓட அழுது சார், அடையம்மா 7 நேரத்துக்கு நீதான் கொடுக்காத வரணும், எடுத்து வச்சு பழகி 400 ரூபா பழகினேன்னு நினச்சேன். கரெக்டாக 400 ரூபா சம்பாதிச்சேன். அதனால் சார் அந்த வாங்கி வா, நானும் இங்கே உட்காருறேன், இந்த 1 மணி நேரம் உட்காரு, ஒரு முடிஞ்சது 400 ரூபா கொடுத்தா நான் வாங்கி கூட போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையிலே விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதே இல்லை. அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருவான், கைகளிலே தொட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருவான், விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் தான். கணவன் மனைவிக்கு, கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கும் கொடுத்து உதவுங்க. வாழ்கிற நாளையே அண்ணன் தம்பி பகல் நினைக்கலாம். நான் கேட்குறேங்க, 4 அண்ணன் தம்பிகளோட பகல் இருக்கட்டும், நீங்கள் நாளை நான் சொல்லபடி செய்யுங்க. மூத்த அண்ணன் படியேறுங்க, தம்பி கொடுத்து போங்க. மூத்த அண்ணன் படியேறுங்க, அண்ணன் வாங்க நான் கூப்பிட்றேன்
இறங்கி வருவன் ஏற்றம் பெறுவான். இதுதான் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஏன்னா இது நான் அடிக்கடி விமானத்தில் போவேன், அடிக்கடி விமானத்தில் போவாங்க, நான் பார்ப்பேன் சார். எல்லா விமானத்தை ஒட்டி வெண்மேகங்கள் நிறையா இருக்கும். வெண்மேகங்கள் நிறையா இருக்காது, இறங்கவே இருக்காது சார், அங்கேயே தான் இருக்கும். ஆனால் கால் மேகம், மழை மேகம் இறங்கி வரும் சார். இறங்கி வருகிற மேகம் தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது, குளிக்க வைக்கிறது என்றால் இறங்கி வருகிற மனிதனால் தான் வாழ்க்கை வரமாக மாறும். நான் இருக்கிற இடத்தை விட்டு இறங்கவே மாட்டேன் என்றால் அது சாபமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கும். ஏற்றத்தை இறைவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று சொல்லி அன்றைய உதாரணம் வாழலாம் வைகன் எண்ணில் நல்லெழுச்சி ஆர்வம் குழந்தைகளை அந்நில் நடுவரும் கருமல வளர்கள் பெண்ணில் நல்லாளரும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி எல்லோரும் வாழ்க்கையிலே பணம் செழித்து, நலம் செழித்து, வம்சம் செழித்து 100 ஆண்டுகள் வாழ்க்கை என்று வாழ்க்கை